Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பண்ண போறோம். நம்ம நார்மலா பன் வந்து கடையில வாங்கி தான் சாப்பிட்டுருப்போம். மசாலா பன், அதாவது உள்ள வந்து மசாலா எல்லாம் ஸ்டஃப் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பேக்கரியில தான் நார்மலா வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே நல்ல டேஸ்டியா சூப்பரா பன் வந்து செய்ய போறோம். அதுவும் உள்ள வந்து முட்டை எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி டேஸ்டியா சூப்பரா செய்ய போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்நாக் இருக்கும். வாங்க பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஆறியும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பால் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். நார்மல் ஸ்பூனில் வந்து அளந்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து டீஸ்பூன் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக ஈஸ்ட்டும் கிடைக்குது. அது வந்து இந்த மாதிரி நம்ம ஊற வச்செல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மாவோட ஈஸ்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சிடலாம். ட்ரை ஈஸ்ட்டை எடுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது பாலோட சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். முக்கியமாக இது கூட சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி வரும். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பாலில் ஈஸ்ட் சேர்த்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு பசைஞ்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மைதா மாவு சேர்க்க பிடிக்கலனாலும் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவை எப்பவுமே முதல்ல சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். பாலில் நம்ம சர்க்கரை ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி வந்து இப்போ சுடு தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மாவை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நான் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும். அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து எக்ஸ்ட்ரா டபுள் மடங்காக வரும். எந்த அளவுக்கு நம்ம மாவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து டபுளாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு மைக்கா கவர் மாதிரி போட்டு கவர் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து நார்மலாக ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். காற்று போகாத மாதிரி ஒரு மூடி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மாவை அப்படியே விட்டுற போகிறேன். மாவு நல்லா ஊற ஊற எக்ஸ்ட்ரா டபுளாக வரும் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்கும். மீடியம் சைஸில் இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே முட்டையை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அதனால் இப்போது காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை வேறு சேர்க்கணும், அதுக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம்.
மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மிளகாய் தூளுடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலந்து கொடுக்கக்கூடாது. நம்ம உள்ளே அந்த மஞ்சள் கரு இருக்குது பாருங்கள், அது மாவு மாதிரி ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மசால் வந்து முட்டையில் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை சேர்த்து சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் லைட்டாக சூடு குறையட்டும். 1.5 மணி நேரம் நான் வந்து மாவை நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக மாவு இருந்துச்சு, இப்போது நல்லா ஊறி ஊறி சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா டபுளாக எழும்பி இருக்குது பாருங்கள். சும்மா ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் மாவு உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எழும்பி வந்திருக்கு. ஈஸ்ட் போட்டதுனால தான் அந்த மாதிரி மாவு வந்து டபுளாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மாவு வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம பன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து மடித்து நீங்கள் மாவு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பன்னு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மொத்தம் எனக்கு 8 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசால் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா இப்படி தட்டிக்கோங்க, அப்படின்னா கட்டை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் விரிசல் இல்லாமல் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இழுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வந்துடணும். கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத மாதிரி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். இப்போ வந்து கையில் நல்லா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் உள்ளே வந்து மசால் ஸ்டஃப் பண்ணி நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயவே கூடாது, சும்மா லைட்டாக தான் காயணும். நம்ம பாதுஷாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டாக காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப கனமாக இருக்கிறதுனால லைட்டாக தான் நம்ம வந்து காய வச்சுக்கணும் எண்ணெயை. தீ ஃபுல்லாக காய வச்சிட்டோம்னா கண்டிப்பாக மேலே வந்து கலர் வந்துடும், உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும், மைதா மாவு வேகவே வேகாது. எண்ணெய் ஓரளவுக்கு இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தீயை. ஏன்னா உள்ள மாவு நல்லா வெந்து வரணும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி மேலே தெளித்து விட்டோம்னா மேலே இருக்கிற மாவு கொஞ்சம் லைட்டாக வேகும். ரொம்ப பபுள்ஸ் வர மாதிரி வந்து எண்ணெய் காய வைக்கக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மாவு எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கும்னு. பொறுமையாக நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரணும், மேலேயும் கலர் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் குக் பண்ணணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக மட்டும் வைக்கவே கூடாது. இந்த மாதிரி நல்லா பன்னு கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ வந்து திருப்பி கொடுங்க, அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி கலர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னு வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வெறும் பன்னு வந்து நம்ம செய்யாமல் உள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக முட்டையெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கோம். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பன்னு வந்து உள்ள மசால் வந்து ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த பன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் எதுவுமே ஸ்டஃப் பண்ணலை, வெறுமனே நான் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது நம்ம கவர் பண்ணுறது வந்து நல்லா நைஸாக வந்து கவர் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் விரிசல் விட்டுரும் பாருங்கள். நம்ம வந்து சரியாக மாவு வந்து மேலே ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருப்போம், அது எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வரும் பாருங்கள். அப்போ வந்து அந்த நம்ம ஒட்டி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து விரிசல் விட்டுரும். அப்படி சரியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டோம், நல்லா நைஸாக மாவு வந்து உருட்டி இருக்க மாட்டோம். அதனால் எண்ணெயில் வேக வந்து அப்படி இந்த மாதிரி விரிசல் விட்டு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து விரிசல் விடாத மாதிரி நல்லா மாவை நைஸாக உருட்டி போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும்.
சைஸும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி பன்னு சைஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு 3 ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விரிசல் விட்டுருச்சு, அதனால் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு பன்னு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லா சூடு ஆறுச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும். எண்ணெயில் எடுத்ததுமே நீங்கள் தொட்டிங்கன்னா நல்லா ஹார்டாக தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடு ஆற வச்சுட்டு நீங்கள் பன்னை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பன்னு. கட் பண்ணி காட்டும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து கட் பண்ணி காட்டினேன். கையில் புட்டோம்னாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தீ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வச்சு குக் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்திருக்கும், உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருந்திருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணதுனால தான் பன்னு நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. மேலேயும் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். கடையில் நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ பன்னு அதே மாதிரி இருக்குது. ப்ளைன் பன்னு நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி உள்ள மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த முட்டையோட காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளைனாக செஞ்சு பார்த்தீங்களா, அந்த பன்னு வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் சூடு ஆறுச்சுன்னா நல்லா இன்னும் சாஃப்டாகிடும் பன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஆற ஆற ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடும் பன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பன்னு செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, ஈஸ்ட் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி பன்னு மாதிரி எழும்பி வராது ஈஸ்ட் போடாமல் செஞ்சோம்னா. அதே ஈஸ்ட் போட்டு செய்யும் பொழுது தான் கடையில் விற்கிற மாதிரி நமக்கு பன்னு நல்லா சூப்பராக வரும், எழும்பி சாஃப்டாக. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் பன்னு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.